இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் 2025 மே ஜூன் மாதங்களில் நடத்திய தொடக்க கல்வி பட்டய தேர்வு எழுதிய ஆசிரியர் பயிற்சி மாணவர்கள் மற்றும் தனி தேர்வர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. டிப்ளமோ இன் எலிமெண்டரி எக்ஸாமினேஷன் எழுதிய தனி தேர்வர்கள் எவ்வாறு தங்களுக்கான தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வது, விடைத்தாள்களின் நகல் கோரி எவ்வாறு விண்ணப்பிப்பது அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் 2025 மே ஜூன் மாதங்களில் நடத்திய தொடக்க கல்வி பட்டய தேர்வுக்கான தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்காகவும் விடைத்தாள்கள் கோரி விண்ணப்பிப்பதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.dge.tn.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் அரசு தேர்வுகள் இயக்ககம், தமிழ்நாடு அரசின் அரசு தேர்வுகள் இயக்ககம். அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற அனைத்து விதமான தேர்வு முடிவுகள் மற்றும் தேர்வுகளுக்கான விண்ணப்பங்கள் எல்லாமே இந்த இணையதளத்தில் தான் வெளியிட்டிருப்பாங்க. நம்ம இப்ப பார்க்க போறது டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் எக்ஸாமினேஷன் எழுதிய தனி தேர்வர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடுதல் குறித்த ஒரு செய்தி குறிப்பா பார்க்க போறோம். அதுக்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் டைப் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க பிரஸ் ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பிரஸ் ரிலீஸ் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படி கொடுத்திருப்பாங்க. இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. டிஜிஇ அதாவது டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் DEE எக்ஸாம் டிப்ளமோ இன் எலிமெண்டரி எக்ஸாம் மே 2025 ரிசல்ட் பிரஸ் ரிலீஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும் PDF ஃபார்மேட்ல. இந்த ஃபைல்ல தெளிவாக கொடுத்திருக்காங்க. தேர்வு முடிவுகள் வெளியிடுதல் மற்றும் ஸ்கேன் காப்பிக்கு விண்ணப்பிப்பது குறித்து தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை மே ஜூன் 2025 நடைபெற்ற தொடக்க கல்வி பட்டய தேர்வு ஆசிரியர் பயிற்சி மாணவர்கள் தனி தேர்வர்களின் தேர்வு முடிவுகள் வெளியிடுதல் மற்றும் விடைத்தாள்களின் ஒளிநகல் ஸ்கேன் காப்பி கோரி விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் குறித்தான செய்தி குறிப்பு. 2025 மே ஜூன் மாதங்களில் நடைபெற்ற தொடக்க கல்வி பட்டய தேர்வு எழுதிய முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு ஆசிரியர் கல்வி பயிற்சி மாணவர்கள் அவரவர் பயின்ற ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனங்களிலும் தனி தேர்வர்கள் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்த மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்களிலும் 15/10/2025 அன்று பிற்பகல் 3 மணி முதல் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்படுகிறது. மேற்படி மாணவ மாணவியர்கள் தங்கள் விடைத்தாள்களின் ஒளிநகல் அதாவது ஸ்கேன் காப்பி பெற விண்ணப்பிக்க விரும்பினால் www.dge.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் DEE எக்ஸாம் மே ஜூன் 2025 ஸ்கேன் காப்பி என்ற வாசகத்தினை கிளிக் செய்தால் அதில் தோன்றும் பக்கத்தில் உள்ள விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து கொண்டு அதனை பூர்த்தி செய்து அவ்விண்ணப்பத்துடன் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள கட்டண தொகையை கீழ் குறிப்பிட்டுள்ள நாட்களில் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்களில் நேரடியாக சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது தேர்வு எழுதிய தனி தேர்வர்கள் உங்களுக்கான விடைத்தாள்கள் நகல் கோரி விண்ணப்பிக்க 17/10/2025 அன்று காலை 11 மணி முதல் 22/10/2025 அன்று மாலை 5 மணி வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர, அதாவது 19/10/2025 அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆகும். அந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் தவிர மற்றுள்ள நாட்களில் உங்களது மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்களில் நேரடியாக சமர்ப்பிக்க வேண்டும். தபால் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். விடைத்தாள்களின் ஒளிநகல் அதாவது ஸ்கேன் காப்பி வேண்டி விண்ணப்பித்த தேர்வர்கள் மட்டுமே பின்னர் மறுகூட்டலுக்கு அதாவது ரீடோட்டலிங் மற்றும் மறுமதிப்பீடு ரீவேல்யூவேஷனுக்கு விண்ணப்பிக்க இயலும் எனவும் அதற்கான அறிவிக்கை பின்னர் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. கட்டணம் மற்றும் கட்டணம் செலுத்தும் வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஸ்கேன் காப்பிக்காக விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு பாடத்திற்கு ரூபாய் 275 செலுத்த வேண்டும். ஒவ்வொரு பாடத்திற்கும் 275 வீதம் செலுத்த வேண்டும். கட்டணம் செலுத்தும் இடம் தேர்வர்கள் வசிக்கும் மாவட்டத்திற்கு அருகில் அமைந்திருக்கும் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் உரிய கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்கலாம். ஆகவே 2025 ஆண்டு மே ஜூன் மாதங்களில் நடைபெற்ற தொடக்க கல்வி பட்டய தேர்வு எழுதிய மாணவர்கள் உங்களது தேர்வு முடிவுகளை தனி தேர்வர்கள் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்த மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்களிலும் பட்டய தேர்வு எழுதிய முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு ஆசிரியர் கல்வி பயிற்சி மாணவர்கள் அவரவர் பயின்ற ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனங்களிலும் உங்களது தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். தேர்வு முடிவுகளை தெரிந்து கொண்டு உங்களுக்கு விடைத்தாள்கள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பினால் 17/10/2025 முதல் 22/10/2025 வரை உங்களது மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்களில் நேரடியாக விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கான விண்ணப்ப படிவம் இந்த இணையதளத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க ஒரு லிங்க் இருக்கும். டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும்.
டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் எக்ஸாமினேஷன் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு, டிஇஇ எக்ஸாம், டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் எக்ஸாம், மே 2025, ஸ்கேன் காப்பி அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் எக்ஸாமினேஷன் மே ஜூன் 2025 அப்ளிகேஷன் ஃபார் த ஸ்கேன் காப்பி ஆஃப் த ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்களை எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். நேம் ஆஃப் த கேண்டிடேட், டேட் ஆஃப் பர்த், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், செக்ஷன், மீடியம் இங்க தெளிவாக எழுத வேண்டும். அப்புறமா சப்ஜெக்ட் கோட் அண்ட் நேம் ஆஃப் த சப்ஜெக்ட், அதாவது நீங்க எந்த பாடத்திற்கு விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்கிறீர்களோ அந்த சப்ஜெக்ட் கோடு மற்றும் நேம் ஆஃப் த சப்ஜெக்ட் இங்கே எழுத வேண்டும். அமௌண்ட் டு பி பெய்டு அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது ஈச் சப்ஜெக்ட் 275 ரூபாய். ரெசிடென்சியல் அட்ரஸ் வித் பின்கோட், அப்புறமா கேண்டிடேட் மொபைல் நம்பர் தெளிவாக எழுத வேண்டும். இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து உங்களது மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்களில் நேரடியாக சமர்ப்பிக்க வேண்டும். சமர்ப்பிக்க வேண்டிய தேதி நேரங்கள் எல்லாமே இந்த நோட்டிபிகேஷன்ல தெளிவாக கொடுத்திருக்காங்க. முக்கியமா தபால் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்து விடைத்தாள் பெற்றவர்களுக்கு மட்டுமே பின்னர் மறுகூட்டலுக்கும் மறுமதிப்பீடுக்கும், அதாவது ரீடோட்டலிங் மற்றும் ரீவேல்யூவேஷனுக்கு விண்ணப்பிக்க இயலும். அதற்கான அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. ஆகவே 2025 மே ஜூன் மாதங்களில் நடைபெற்ற தொடக்க கல்வி பட்டய தேர்வு எழுதிய ஆசிரியர் பயிற்சி மாணவர்கள் மற்றும் தனி தேர்வர்கள் உங்களது தேர்வு முடிவுகளை தெரிந்து கொண்டு விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பினால் மேற்சொன்ன வழிமுறைகளை கடைபிடித்து விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.